Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கிறிஸ்டோபர் நோலனுடைய படங்கள் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து சின்னசாக இருக்கும்போது ஒரு 7th 8th படிக்கும்போது கேடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தி டார்க் நைட் படத்தை வந்து போட்டு காமிப்பாங்க. அந்த மூவி சீன்ஸ் வந்து போட்டு காட்டுவாங்க. அதில் மிக முக்கியமான கேரக்டர் வந்து ஜோக்கர் கேரக்டர். அந்த ஜோக்கர் கேரக்டர் பார்க்கும்போதே நம்மளுக்கு பயங்கரமாக ஐப்பாக இருக்கும். ஸோ அந்த படத்தில் வந்து சீடிலாம் வாங்கி பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் நைட் ரைசஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. அந்த படத்தை வந்து பார்த்துருந்தேன். அப்போ நம்மகிட்ட பெரிய டெக்னாலஜி தான் கிடையாது இல்லையா, ஒரு டப்பா டிவியில் வந்து பார்த்துருப்போம். அதனால் அந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளால் ஃபுல்லாக பார்த்துக்க முடியாது. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து நெட்டு கிடைக்கும் போது, ஃபோனில் வந்து HD டிஸ்பிளே கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் முந்தைய பாகங்கள், அதுக்கு அடுத்த பாகங்கள் நம்ம பார்க்கும்போது ஸோ பயங்கரமாக எடுத்திருக்காரு அப்படி சொல்லி தெரிஞ்சுது. ஸோ பேட்மேன் பிகின்ஸ், டார்க் நைட் ரைசஸ் இந்த 3 படத்தையுமே கிறிஸ்டோபர் நோலன் தான் எடுத்திருப்பார். பேட்மேனுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரைலாஜினா இதுதான் சொல்ல முடியும். ஸோ ஒன்ஸ் காலேஜ் போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தேன் கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த மீதி படம்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தெரியாது வந்து இவர் மிகப்பெரிய புத்திசாலி போல், இவர் எடுக்கிற படம் நம்மளுக்கு சுத்தமாக புரியாது அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறாரு அவருடைய படங்கள் மூலயமா. பேட்மேன் பிகின்ஸ், டார்க் நைட் ரைசஸ் இந்த 3 படம் பார்த்து அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த கிறிஸ்டோபர் நோலன் படம் வந்து மெமெண்டோ படம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து கஜினி என்ற பேரில் எடுத்திருப்பார். அது ஒரே ஒரு சின்ன ஐடியா தான், அதாவது 15 மினிட்ஸ் மறந்து போயிடும் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு கஜினி படத்தில் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து எடுத்திருப்பார். அந்த படம் டோட்டலாக வேறு, அந்த படத்தை கதையே டோட்டலாக வேறு, அந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே வந்து டோட்டலாகவே வேறு. ஃபஸ்ட்டு அந்த படம் வந்து மெமெண்டோ படம் பார்த்தீங்கன்னா பேக்குள்ள எடுத்திருப்பாங்க. படம் ஆரம்பிக்கிற அந்த ஒரு ஃப்ரேம் தான் படத்துடைய இறுதி ஃப்ரேம். அந்த இறுதி ஃப்ரேம்லேருந்து படம் முடிகிற அந்த ஃப்ரேம் தான் படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ இப்படி பேக்வேர்ட்லேயே அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அது நம்மளுக்கு சுத்தமாக புரியவும் புரியாது, ஏன்னா இப்படி எடுத்துக்காங்களே அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ படத்துடைய ஃபஸ்ட்டு காட்சியே படத்துடைய கிளைமேக்ஸ் தான், படத்துடைய ஆரம்ப காட்சி. இந்த மாதிரி படத்தை பேக்வேர்டு எடுத்திருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி பாருங்கள், ஒரு நல்ல படம் தான். அதுக்கடுத்து நான் பார்த்த படம் வந்து இன்செப்ஷன் படம் பார்த்துட்டு இன்னும் வரைக்கும் நிறைய பேரால் பேசப்படுற ஒரு படம். அந்த படம் விஷுவல் எஃபெக்ட்ஸு, அவங்க எடுத்த ப்ராக்டிக்கல் எஃபெக்டில் வந்து பயங்கரமாக இன்றைக்கி வரைக்கும் யாரும் அச்சீவ் பண்ண அளவுக்கு எடுத்திருப்பார். அந்த ஹோட்டல் ஹால்வே சொல்லிட்டு ஒரு சீன் வரும். ஸோ அந்த ஹோட்டல் ஹால்வே மாதிரியே ஒரு மிகப்பெரிய செட்டை அமைச்சு அதுக்குள்ளே அந்த கேரக்டரை வந்து ஓட விட்டுருப்பாங்க. அந்த செட்டையே ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க. மிகப்பெரிய அளவில் பொருட்கள் எடுக்கப்பட்ட படம் தான் இன்செப்ஷன். பார்க்க தான் கண்டிப்பாக பாருங்கள். கனவுக்குள்ளே போய் அந்த கனவுலேருந்து மிகப்பெரிய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த படம் பார்த்து அப்புறமேட்டு நம்மளும் அந்த இன்செப்ஷன் பண்ணி பார்க்கலாம், நம்ம கனவுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கி பார்க்கலாம். நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் எப்போ ட்ரை பண்ணால் தூக்கம் தான் வரும். ஸோ இதுக்கு அடுத்து கிறிஸ்டோபர் நோலனுடைய ஃபிலிமோகிராஃபியில் ஹையஸ்ட் ரேட்டட் படம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார் பார்த்து மிகப்பெரிய பொருட்கள் எடுத்திருப்பாங்க. அது என்ன கதைனா, உலகம் வந்து இன்னும் ஒரு 50 வருஷம் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உலகில் யாருமே வாழ முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நாசா வந்துட்டு வேற ஒரு யூனிவர்ஸ் இருக்கா அப்படி செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்காக 4 சயின்டிஸ்ட்டை வந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த சயின்டிஸ்ட் கிட்டே இருந்து சிக்னல் வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, படத்தை ஹீரோ வந்து கூப்பரை வந்துட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த உலகம் வந்து மக்கள் வாழ ஏற்ற தகுந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படி சொல்லிட்டு கூப்பரையும் அவங்க டீமையும் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ராவல் இந்த உலகத்தை காட்டுற விதம், அந்த ஸ்பேஸை காட்டுற விதம், மற்ற கிரகங்களை காட்டுற விதம், அங்கே மிகப்பெரிய அலைகள் ஏற்படுறது, அந்த பிளாக் ஹோலை காட்டுற விதம், இந்த மாதிரி பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. ஒரு விஷுவல் ஸ்டன்னிங்கான படமே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து விஷுவல் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். தமிழில் வந்து அவைலபிளாக இல்லை. இந்த படத்தை 4Kல மிகப்பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது அந்த டாக்கிங் சீன் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது. ஸோ இதுக்காக நம்ம பார்க்க போகிற படம் டெனன்ட் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கன்ஃபியூஸான படம். நீங்கள் எத்தனை 10 வாட்டி பார்த்தாலுமே இந்த படம் என்னென்னு உங்களுக்கு சுத்தமாக புரியவும் புரியாது. ஒன்று வந்து ஃபார்வர்டாக இருக்கும், இன்னொன்று பேக்வேர்டாக இருக்கும். பேக்வேர்டாக இருக்கும்போது பேக்வேர்டில் ஃபிசிக்ஸ் எல்லாமே பேக்வேர்டாக தான் இருக்கும். ரொம்பவே கன்ஃபியூஸான படம் தான் இது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் பார்க்கலாம், மற்றபடி இது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்டோபர் நோலன் சொல்லியிருப்பார். டன்கீர், அதுக்கு அடுத்து நான் பார்க்க போகிற படம் டன்கீர். 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு ஒரு நாட்டு மக்கள் வந்து அங்கே மாட்டியிருப்பாங்க. அங்கேருந்து திரும்ப கப்பலில் பிடிச்சி அவங்களுடைய தாய் நாட்டுக்கு போனாங்களா இல்லையா அப்படின்றத படத்தில் கதை. ஸோ அங்கே வார் முடிஞ்சிருக்கும். வார் முடிஞ்சுமே அந்த நாட்டு மக்கள் வந்து அந்த நாடு தப்பிச்சு அவங்களோட சொந்த நாட்டுக்கு போவாங்க. பட் அது போக விடாமல் அவங்களுக்கு குண்டு போகிறது, அவங்க கப்பலை வந்து வெடிக்க வைக்கிறது, அவங்க ஃப்ளைட்டை வந்து வெடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி அந்த நாட்டு மக்கள் வந்துட்டு பயங்கரமாக வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க அந்த மக்களை. ஸோ அந்த நாட்டில் தப்பிச்சாங்களா, திரும்ப அவங்க தாய் நாட்டுக்கு போனாங்களா சொல்லிட்டு ரொம்ப பதப்பதிப்பாக எடுத்திருப்பாங்க. பார்த்தே ஆகணும் அப்படின்றது கிடையாது. ஒரு விஷுவலுக்காக பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம், இல்லை பெருசாக கதைகள் அப்படின்றது கிடையாது. ஒரு நிலம், நீர், காற்றுன்னு 3 பிரிச்சிருப்பாங்க. 3மே டிஃப்ரெண்ட் டைமில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
இன்சோமின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, அதுக்கும் முன்னாடி வந்து ஃபாலோயிங்ஸ் ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 2 படம் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா அந்த படம் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இது கட்டாயம் ஏற்படல. ஸோ கிறிஸ்டோபர் நோலன் அடுத்த படம் வந்து ஓப்பன்ஹைமர். இந்த ஓப்பன்ஹைமர் படம் பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஹைமரோடைய லைஃப்பை வந்து எடுத்திருப்பாங்களே தவிர மற்றபடி இந்த அட்டாமிக் பாம்பை வந்து எப்படி வெடிஞ்சுது அப்படி சொல்லி பயங்கரமாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு டெஸ்ட்டுக்காக எடுத்த அந்த பாம்பை மட்டும் காமிச்சிருப்பாங்க தவிர இது வந்து ஓப்பன்ஹைமரோடைய பயோகிராஃபி தான் படமாக எடுத்திருப்பாங்களே தவிர இது வந்து நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்குலாம் கிடையாது. இது வந்து யூஎஸ் மக்களுக்காக எடுத்த படமாக நான் பார்க்குறேன். ஸோ படத்தோட கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த அட்டாமிக் பாம்பை வெடிச்சு காட்டுவாங்க, ஒரு டெஸ்ட்டுக்காக வெடிச்சு காட்டுவாங்க. அது மட்டும் தான் படத்துலேயே வந்து ஒரு ஹை பாயிண்டாக இருந்தது. ஓப்பன்ஹைமருக்கு அடுத்தபடியாக அவர் வந்து எடுக்கப்படுற படம் வந்து ஒடிசி. இந்த ஒடிசி படம் ஆல்ரெடி ஹாலிவுட்டில் வந்து வேற ஒரு பேரில் வந்து எடுத்துட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. இவர் வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் ஒடிசியை பார்த்தீங்கன்னா கதையை எடுத்திருக்காரு. ஸோ இந்த வீடியோட கருத்து என்னென்னா, கிறிஸ்டோபர் நோலன் எடுத்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் இன்டர்ஸ்டெல்லார், டெனன்ட், டார்க் நைட், இன்செப்ஷன். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய படங்கள் என்னென்னா டன்கீர், டார்க் நைட் ரைசஸ். இந்த 6 படங்களையும் பாருங்கள். கிறிஸ்டோபர் நோலனுடைய பெஸ்ட் படமாக இந்த 6 படம் நான் சொல்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.